ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸுக்கு நேற்று வந்து ஒரு கேர்ள் வந்து நம்மக்கிட்ட வந்து கிளாஸ் ஜாயின் பண்ண சொல்லுங்க டீட்டெயில் சென்ட் பண்ணியிருந்தேன். டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நோ ரீஃபண்ட் ஃபீஸ்ன்னு சொல்லி கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அதையெல்லாம் அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணாங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்க அமௌண்ட் அனுப்புனதுக்கு அப்புறமே நம்ம வந்துட்டு வெப்சைட் லிங்க்கும் வெப்சைட் எப்படி ஆக்சஸ் பண்ணுன்ற வீடியோவும் நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து எல்லாமே ஓகே ஆகி நேற்று ஓகே ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுங்க, எனக்கு வீட்டில் வந்து திட்டுறாங்க, எனக்கு வந்து எமர்ஜென்சி அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து நேற்று நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து அமௌண்ட் கேட்டால் என்ன பண்ண முடியும்? ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து வீட்டில் வந்து கேட்கணும், இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறேன் செய்கிறேன்னு சொல்லி கேட்கணும். கேட்டதுக்கப்புறம் ஒரு ஐடியில் நீங்கள் போய் ஒரு கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுறீங்களா, ஒரு ஆர்டர் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு டைமுக்கு 100 டைம் அவங்க ஐடியை போய் பார்த்துட்டு அவங்க வீடியோஸ் பார்த்துட்டு ரிவ்யூலாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் தான் ஜாயின் பண்ணி. யாருமே வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க கஸ்டமருக்கு வந்து மெசேஜ் பண்ண மாட்டாங்க. கஸ்டமர் தான் நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, இது மாதிரி நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து நீங்கள் ஒரு டைம் 10 டைம் யோசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து பிஹேவியர் பண்ணவே பண்ணாதீங்க. அமௌண்ட் வந்து முக்கியம் கிடையாது, நமக்கு கஸ்டமர் தான் முக்கியம். ஸோ வந்து நீங்கள் அனுப்புகிற அமௌண்ட்டை நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம். பட் வந்து நீங்கள் வந்து நம்பிக்கை எதை வச்சு நம்பிட்டோம் ரீஃபண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்களாக வந்து உங்களை நம்ப சொன்னோம், நாங்களாக வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க சொன்னோம், நீங்களாக தான் பண்ணீங்க. அது வந்து நம்பாமல் போகிறது. அதனால வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஒரு இது மாதிரி பண்ணுங்க. ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பிஹேவியரை என்கிட்டன்னு இல்லை, இனிமேல் எந்த ஒரு ஐடியிலுமே இந்த மாதிரி பண்ணாதீங்க ஒஸ்டா. ஸோ ஓகேவா? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் வந்து டிமோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இத்தனைக்கும் இந்த பொண்ணு ஒரு வந்து பியூட்டிஷியன் தான். ஸோ வந்து அவங்களே ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புரிஞ்சிக்காம பண்ணும்போது நமக்கு யார் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க? எல்லாம் கீழேருந்து மேலே வரவங்க தான். திடீர்னு வந்து இப்படி எல்லாம் பண்ணால் நம்ம வந்து டிமோட்டிவேட் தான் ஆகும். இன்னும் என்ன பண்ணா ரொம்ப ஒஸ்ட்டு. இந்த மாதிரி வந்து இவங்க பண்ணுறதை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இனிமே பாருங்கள், யாருக்குமே ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். 100 டைம் 10 டைம் வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் ரீஃபண்ட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்கன்னு கேட்டுக்கோங்க. அது மாதிரி கிளாஸ் எப்படி போகும், வீடியோஸ் எப்படி பார்ப்பீங்க, எல்லாமே கேட்டுக்கோங்க. A to Z கேட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. யாரும் வந்து உங்ககிட்ட பிச்சை எடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து எனக்கு ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்களாக தான் வரீங்க, நீங்களாக தான் கற்றுக்கிறீங்க, நீங்களாக தான் எல்லாமே பண்ணுறீங்க. இது வரைக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1000க்கு மேலே நிறைய கிளாஸ் பிள்ளைங்க வந்து எங்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இப்போ வரைக்குமே நிறைய பேர் ஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வீட்டிலேருந்தே. நிறைய பேர் வந்துட்டு இப்போ வரைக்குமே எங்கிட்ட தான் ப்ளவுசஸ் போடுறதுக்கு கேட்டு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து எல்லாமே எங்களுக்கும் தெரியும். நீங்கள் வந்து திடீர்னு வந்து நீங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணுங்க நினச்ச நேரத்துக்கெல்லாம் பண்ண முடியாது. ஸோ வந்து எல்லாருமே இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பிஹேவியரை எந்த இடத்துலையும் யாருமே எந்த பேஜ்லையும் பண்ணாதீங்க.